இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல்ஸ் டைம் ஸ்வீட்டான பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் பாயாசம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து சேமியா பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம்னு தனித்தனியாக பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம பால் பாயாசம் அதாவது சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே சேர்த்து பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து என்ன நட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி. பட் கிளாசிக் பால் பாயாசத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இதுதான் எடுத்துப்பாங்க, அதாவது முந்திரி திராட்சை தான் எடுத்துப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம கிளாசிக் பால் பாயாசம் பண்ணுறதுனால முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். ஒரு 10-20 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துட்டு திராட்சை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா ஊதி பலூன் மாதிரி வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த நெய்யை வந்து கடாயிலே விட்டுட்டு இந்த முந்திரி திராட்சையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முந்திரியும் திராட்சையை எடுத்ததுக்கப்புறமா நம்ம சேமியாவை வறுத்துடலாம். கடையில் நீங்கள் பாயாச சேமியான்னு கேட்டு வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தருவாங்க. சேமியா உள்ளே கொட்டிக்கலாம். சேமியா வந்து அப்படியே நெய்யோடு சேர்த்து வறுத்துக்கோங்க. சேமியா உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. உடஞ்சிருச்சுன்னா அந்த சேமியா வந்து ஒரு நூல் மாதிரி ஆயிரும். வெந்துருச்சுன்னா அது வந்து அப்புறம் அந்த நூல் வந்து சின்ன சின்னதாக தெரியும். நீங்கள் வந்து மேலே வேணால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேமியா வந்து லைட்டாக பொன்னிறமாகிற வரை வறுத்துக்கலாம், ரொம்ப கருக்க விட்றாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அதே கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கடாயில் தான் அந்த நெய் அப்புறம் முந்திரி திராட்சையோட ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கும். இப்போ அதில் வந்து நான் வந்து இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாலோடு நீங்கள் தண்ணி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா பாயாசம் வந்து நேரம் ஆக இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க நிறையாவே. இப்போ பாலை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. அது வந்து பொங்குற டைம் வரும்போது நல்லா கிளறி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு கலந்துட்டு சர்க்கரை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக பண்ணுறதா இருந்தால் ஒரு தடவை வந்து நீங்கள் பாயாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போ வந்து 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ சர்க்கரை நீங்கள் வந்து கணக்கெடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணும்போது டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 3 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஊற இருக்கணும். ஊறனா வந்து உங்களுக்கு வேகாது. அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சேமியா முதல்ல சேர்க்கக்கூடாது, ஏன்னா சேமியா வந்து 2 நிமிஷத்தில் வந்துடும். ஜவ்வரிசிக்கு வந்து டைம் ஆகும். நல்லா முதல்ல ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி பத்தாத மாதிரி தெரியலாம், ஏன்னா ஜவ்வரிசி மேலே முதக்காது. ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணியில் படுத்துக்கிறோமா நல்லா வெந்து ரொம்ப பெருசாகிடும். அதனால் வந்து நீங்கள் ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் 100 கிராம் கரெக்டாக இருக்கும். இதை வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க. இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா வெந்து அமுக்கி பார்த்தீங்கன்னா வெந்திருக்குன்னு தெரியணும். இப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்படிலாம் அடி பிடிச்சிரும். நம்மளோட ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம சேமியாவை வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா சேமியாவை சேர்த்தோன்னா ஜவ்வரிசியெல்லாம் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து கிளறாதீங்க, அப்படின்னா சேமியா உடஞ்சிரும். லைட்டாக கிளறினோடனே சேமியா வந்து வேக ஆரம்பிக்கும். கிளறிக்கோங்க நல்லா. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சேமியா வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரி மற்றும் திராட்சை நெய்யோடு சேர்த்துறாதீங்க. முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளந்துட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் பாயாசம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அந்த ஜவ்வரிசி சேமியா
அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி, சேமியா, முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. எனக்கு வந்து இந்த பால் பாயாசம், அதாவது 1 லிட்டர் பாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துருக்கோம். இந்த பால் பாயாசம் ரெசிபியை நீங்களும் ஃபெஸ்டிவல் டைமில் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.